வணக்கம் மக்களே. நம்ம அப்பா ஆத்தாலாம் காதில் போட்டிருக்க கம்மல், கழுத்தில் போட்டிருக்க செயின், கையில் போட்டிருக்க வளையல் இதெல்லாம் அடகு வச்சு ஒரு வட்டி 2 வட்டிக்கு வாங்கி நம்மளை படிக்க வச்சாங்க. படித்தோன்னாலும் வேலை சரியாக கிடைக்கா, அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது. இந்த நிலையில் இந்த திமுகவுடைய அனுதாபிகள், திமுகவுடைய சொம்புகள் நிறைய இருக்குது. இவங்க என்ன பேசுகிறாங்க? உங்களை படிக்க வச்சதே நாங்கள் தான், உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டி கொடுக்க சொன்னதே நாங்கள் தான், உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான், உங்களெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததே நாங்கள் தான் அப்படிங்கிற அளவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய அண்ணன் அண்டா செந்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுவும் குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரில், இந்த மென்பொருள் துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும், உங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் அந்த ஐடி பார்க்கை கொண்டு வந்ததே கலைஞர் தான்டா. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு நன்றியே இல்லாமல் நீங்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்கள்லாம் சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்டிருக்காரு. இவங்களாம் ஒரு பத்திரிகையாளரா அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது உண்மையிலேயே இப்போ ப்ரெஸ் கில்டு வந்து பார்த்திங்கன்னா இவரெல்லாம் அந்த பத்திரிகையாளர் அப்படின்னே சொல்லக்கூடாது, அதுலேருந்து தூக்கணும். மேலும் இந்த ஐடி ஊழியர்களுக்கான இந்த தொழிலாளர் நல அமைப்பில் இதெல்லாம் வந்து சுமோ மோட்டோவாக தன்னார்வலமாக வந்து இவர் மீது வழக்கு தொடுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவின்பால் முகவர்கள் சங்க தலைவர் டெய்லி இதோடைய பொன்னுச்சாமி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு காவல்துறையில். அதாவது இந்த மாதிரியான விஷத்தை கற்கக்கூடிய நிலைமையில் தாவேக்காக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட வாக்காளர்களையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் இவர் பேசியிருக்காரு. ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இவர் பேசியிருக்காரு. இவருடைய பேச்சுக்கள் ரொம்ப வன்மத்தை வெளிப்படுத்த விதமாக இருக்கு. இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், வாக்காளர்களை பாதுகாக்கணும். என்ன மாதிரி இதற்கு பின்னாடி இவர் அச்சுறுத்தல் கொடுப்பாரோ, மிரட்டும் வகையில் பேசியிருக்காரு, ஒரு அச்சுறுத்தும் வகையில் பேசியிருக்காருன்னு சொல்லி அவர் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி திமுகவுடைய சொம்புகள் வாயை திறந்து அப்படி இந்த டிராகன் வாயிலிருந்து தீ வரும் தெரியுமா, படத்துலலாம் நம்ம பார்த்துப்போம். டிராகன் வாயிலிருந்து தீ வர்ற மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா ஓட்டு போடாத அப்படி பொசுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான், அதாவது இன்னொருத்தன் இருக்கான், அவன் பேரு ஜீவ சகாப்தன். அவன் ஜீவா டுடேன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு எண்ணக்கூடிய நாட்கள், அதாவது இந்த மே 4ஆம் தேதி விஜயுடைய தொண்டர்கள் மற்றும் வந்து அவருடைய ஆதரவாளர்கள், இந்த சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சுட்டுன்னா இவங்க மனம் உடைந்து ஏதாவது பண்ணிடக்கூடாது, அவங்க கூட பேசிக்கிட்டே இருங்க, அவங்களுடைய மனதை வந்து தேய்ச்சி கொண்டே இருங்க, அவங்களுக்கு வெற்றி தோல்வியை எடுத்து சொல்லுங்க, இப்படிலாம் வந்து பேசுறாங்க. அதாவது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? இதே இதை வந்து வைத்து வந்து சத்தியம் டிவி ஒரு விவாதம் போடுறாங்க. அவங்க ஒரு மனநல ஆசிரியரை கூப்பிட்டு வந்து இந்த மே 4ஆம் தேதி ஏதாவது நிகழ்ந்து விட்டால் விஜயுடைய தொண்டர்கள், விஜய்க்கு ஆதரவாக பேசிய குழந்தைகள் என்ன செய்வார்கள், அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன ஆச்சு, இப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம்? விஜய் தோத்து போனால் அவர் பார்க்க போறாரு, அதனால அவருக்கு சோறு கிடைக்காம போதா, அவர் வந்து நடுத்தெருவுக்கு வர போறாரா? இல்லையே. நீங்க இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் தோத்தா அவர் பார்த்துக்க போறாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு தெரியாதா கட்சி ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே கோட்டைக்கு போக முடியாது, எடுத்து அவருக்கும் தெரியுங்க. இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, திமுகவுக்கு டவுசர் கிழிஞ்சு போச்சு. ஸோ இந்த டவுசர் கிழிஞ்சதை மறைக்கணும், ஒட்டு போட்டு மறைக்கணுங்கிறக்காக இந்த திமுக சொம்புகள் எல்லாமே வாயை திறந்தா தீயை கைக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் என்னன்னா, நம்ம ஜேம்ஸ் வசந்தன், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் காரை விட போனேன், சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டல் முன்னாடி காரை விட்டுருந்தேன், அங்கே யாரோ வந்து என் காருடைய கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, இது தருதலைகளின் செயலா அல்லது தற்குறிகளின் செயலான்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு. கடைசி நம்ம காவல்துறை விசாரித்து என்ன சொல்லுதுன்னா, இவர் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்தியிருக்காரு. வீட்டுக்காரன் எப்படி வீட்டுக்குள்ளே போவான்? கார் வந்து வாசலை அடைச்சின்னா எப்படி வீட்டுக்காரன் உள்ள போவான்? அவன் கோபத்தில் அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா கார் கண்ணாடியை கல் எடுத்து நொறுக்கிட்டு. ஸோ இப்படி அறிவுரை வந்து அடுத்தவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, அவங்க எதையுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் திமுகவுடைய சொம்புகளுடைய வேலை. ஸோ இப்படி வாயை திறந்தா இந்த நெருப்பை கக்குற மாதிரி, இந்த விஷத்தை கக்குறீங்க இந்த திமுக சொம்புகள் எதற்காக இந்த மாதிரி பேசிட்டுங்க? கள நிலவரம் என்ன? ஐடி ஊழியர்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசுவதை ஏன் திமுக இன்னும் கண்டிக்காமல் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விஷத்தை கக்கும் திமுக சொம்புக்கள். இப்போ சொம்பு எல்லாமே அண்டாவை மாறிட்டு, ஏற்கனவே ஒருத்தரே சொல்லிட்டாரு, நான் சொம்புன்னு சொல்லாதீங்க, என்னெல்லாம் அண்டான்னு சொல்லுங்கன்ட்டாரு. ஆனால் இந்த டிவி சேனல்கள்லாம் இவரை விவாதத்துக்கு கூப்பிட்டு இவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து டிவி சேனல்களுக்கே வந்து ஒரு நடுநிலையாக நீங்கள்லாம் செயல்படுறீங்களான்னு தெரியல, விலை போயிட்டாங்க. தமிழக செய்தி சேனல்கள் அனைத்தும் விலை போய்விட்டன. எந்த சேனல்லையும் உண்மையான செய்திகளில் இருட்டடிப்பு செய்திகள், அதுவும் குறிப்பாக சத்தியம் டிவி. நேற்று அவங்க என்ன விவாதம் வைக்கிறாங்க?
மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது, தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. இதை பார்த்த திமுகவுடைய அனுதாபிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் அவருக்காக வாக்கு சேகரித்த அந்த குழந்தைகள் ஏதாவது செய்துவிடக்கூடாது, அவங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, பெற்றோர்கள் எல்லாமே அவங்கள தனிமையில் விடாதீங்க, அவங்கள ஆட்சிப்படுத்தி, இந்த மாதிரியான ஒரு விவாதம். அதே விஷயத்தை தான் இந்த ஜீவ சகாப்தன் அவரும் அவருடைய ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு இந்த யூடியூப் சேனலில் பேசுறது. உங்களுக்குலாம் என்னங்க இந்த அளவுக்கு வன்மம்? மக்கள் ஒரு மாற்றை தேடுறாங்க, அது அவங்க விஷயம். ஓட்டு அவங்க யாருக்கு வேணாலும் போடலாம், விஜய்க்கு போடலாம், நம்ம கருணாஸுக்கு போடலாம், யாருக்கு வேணாலும் போடலாம், அது அவங்க விஷயம். அவங்க போட்டால் போட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ குதிக்கிறீங்க, நீங்கள் நற்செயல்கள் செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டதுனால ஒருத்தர் நீ சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியாங்கிறான், உங்களை ஐடி கம்பெனி கொண்டு வர வச்சதே நாங்கங்கிறேன். இதெல்லாம் நடுக்குமா? எவனாவது நம்புவானா? ஆக்சுவலாக தமிழகத்தில் இந்த கம்ப்யூட்டர் கணினி துறையை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அதற்கு விதையை போட்டது வந்து அமரர் எம்ஜிஆர் தான். அவர் தான் ஆரம்ப காலங்களில் கம்ப்யூட்டரை உள்ளே கொண்டு வந்தார் தமிழகத்தில். அதற்கு முத்தாய்ப்பாக திகழ்ந்தது மறைந்த ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் தமிழகத்தில் கொண்டு வந்தது மறைந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இப்படி எல்லா கட்சிக்குமே பங்கு இருக்குது, ஒரே ஆளுக்கு கிடையாது. ஐடி பார்க்கு நீங்கள் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, நாங்குநேரி ஐடி பார்க்கில் சின்டெக்ஸ் டேங்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கான், பைப்பு பிவிசி பைப்பு தயாரிச்சுக்கிட்டு இருக்கான், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நாங்குநேரியில் என்ன பண்ணீங்க? ஐடி பார்க்கு நிறைய ஐடி கம்பெனியை மூடி விரட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் அமேசானில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இப்போ நான் ஐடி கம்பெனி நான் தான் தரதேன்னு மாறு தட்டிகிட்டு இருக்காங்க. கொரோனா டயத்தில் சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகும்போது கங்கை கொண்டான் ஐடி பார்க் இருக்குல்லையா, சிப்காட், அங்கே வந்து இந்த கொரோனா பட்ஸ் டெஸ்ட் மூக்கில் விட்டு செக் பண்ணுவாங்களா, அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய மையமாக இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு அந்த ஊருக்காரன் எவனுமே அந்த பக்கம் போகல. ஏன்னா அங்கே அவ்வளோ டெஸ்ட் நடந்தது, அது மூலமாக பரவிடுமோ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. இப்போ என்னென்னா இவங்க மாறுதுட்டுறாங்க, நாங்கள் தான் ஐடி பார்க்கை கொண்டு வந்தோம், அதை கொண்டு வந்தோம், எல்காட்டை கொண்டு வந்தோம். எந்த ஒரு கட்சியுமே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை செய்ததுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை செய்தது தான் வேலை, அதை செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க. ஸோ இப்படி திமுகவுடைய ஊபிஸ் ஒரு தரங்கட்ட வேலையை பார்க்காங்க. இதனால் திமுகவுக்கு தான் பேர் கிடப்போகுது. தயவு செய்து திமுக இவங்களெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் பேர் ரொம்ப மோசமாக கெட்டு போயிடும். ஏற்கனவே பாதி பேர் கெட்டு போயாச்சு, அந்த அளவுக்கு மோசமாக போயாச்சு. ஸோ இப்படி தொடர்ச்சியாக வாயை திறந்த விஷத்தை தான் கொட்டுறாங்க, விஷத்தை தான் நீங்கள் கொட்டுறீங்க. மக்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடட்டும், ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, ரொம்ப மோசம். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்க பிள்ளைய படிக்க வைப்பதற்கு கையில் கிடக்க வளையல் அடை வச்சு, காதில் கிடக்க கம்மல் அடகு வச்சு, லோனை வாங்கி 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கி பையன் படிச்சிருவானா, பாஸ் பண்ணிடுவானா, அரியர் இல்லாமல் வெளியே வந்துடுவானா, வெளியே வந்து அவனுக்கு வேலை கிடைக்குமா, மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சா அவனை எங்கே தங்க வைக்கிறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணான்னு அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்டா என்னன்னா, உங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கான்னு கேட்காங்க. இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. இவனெல்லாம் ஏங்களா அவ்வளோ கோபம் வருது. ஒவ்வொரு பிள்ளையை படிக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து திமுக தலைமை ஏன் அனுமதிக்கு, கனிமொழி ஏன் அனுமதிக்கு அப்படின்னு தெரியல. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. அவருடைய வீடியோலாம் வச்சு ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. நாங்கள் திட்டங்களை தான் போடுவோம், அந்த திட்டத்தை வைத்து நீங்கள் தான் இது பண்ணணும், நாங்கள் ஒரு திட்டத்தை போடுவோம் படின்னு சொல்லுவோம், நீ தான் படிக்கணும், அதை நாங்களாம் செய்ய முடியுங்கிற ரொம்ப திமிர் எடுத்த பேச்செல்லாம் ஜெயரஞ்சன் பேசுகிறார். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப திமிர் எடுத்த பேச்சுக்கள்லாம். இந்த ஜெயரஞ்சன்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் பேசிய விதமே வேற விதம். இப்போ அவர் திட்டக்குழுவில் துணைத் தலைவராக இருக்கும்போது ரொம்ப திமிரும் தெனாவட்டமாக பேசுகிறார். இதை நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆள். ஸோ என்னை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது ஏறக்குறைய 70% உறுதியாகிவிட்டது. இப்படி தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். திமுகவிலிருந்து உதயநிதியெலாம் முதல்வர் ஆவது அப்படிங்கிறது சிக்கலாயிரும். ஏன் அப்படின்னா, ஒரு முறை விஜய் முதல்வர் பதவியில் அமர்ந்தார் என்றால், இல்லை விஜய் இல்லாமல் பதவி ஆட்சியில் யாரும் அமர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. இது நிதர்சனம், இதுதான் உண்மை, இதுதான் ஆக போகுது. எப்படி மோடி அவர்கள் வந்து 15 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரோ, அவரை அசைக்க முடியவில்லையோ, அதே போலத்தான் விஜய் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைந்தாலோ அல்லது விஜயே ஆட்சி அமைத்தாலோ இந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்க போகுது. எது நடந்தாலும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு தாவேக்காவை அசைக்க முடியாது, விஜயை அசைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டார். அதற்கு காரணம் யாருன்னா திமுக தான்.
திமுக தான் அதற்கு மிக முக்கிய காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.